உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர், ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உடனடியாக வந்து அடையும். இதில் விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய அற்புதமான விஷயம் என்னென்னா, ஒரு ராசியினுடைய அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடாது, மறைஞ்சிருந்தது. இப்போ இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கடகத்துக்கு வந்துடுவார். இதில் இந்த மாத தொடக்கம் 2ஆம் தேதியே நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி நிலையில் வரப்போகிறார். அப்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது மிக நல்ல விஷயம். அடுத்தது சூரிய பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியிலே இருப்பார். அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் வந்து நிற்பார். குறிப்பாக புதனோட சேர்ந்து புதன் ஆதித்யா யோகத்தை அடைவார். இதில் குரு உச்சத்தில் இருப்பார். அவர் பார்வை 9ஆம் இடத்துல உச்ச குருவாக விழப்போகுது. அங்கே சனி வக்கர நிலையில் இருக்கார். அப்போது எந்த சனி உங்களுக்கு பாதிப்பு கொடுத்தாரோ அவரே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். இதில் பாருங்கள், எத்தனை கிரகங்கள் ஆட்சி உச்சம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் தான் நடக்குது. இந்த மாதம் அவ்வளோ பெரிய திருப்பங்களை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அஷ்டமத்தில் இருந்த செவ்வாயால் எந்த ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமலையும், எடுக்கக்கூடிய முடிவுலையும் சரியான ரிசல்ட் கிடைக்காமலையும், மேற்கொண்டு கஷ்டப்பட்ட உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைனாலும் பரவாயில்லை, நஷ்டமாகாமல் இருந்தால் பரவாயில்லையே நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த செவ்வாயே உங்களுக்கு பாக்கியத்துக்கு வரார். அப்போது நீங்கள் எடுத்த காரியங்கள் முடிக்க போகிறீங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க, உயர்தர வளர்ச்சிக்குரிய ரூட்டில் அழகாக அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இது மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு இந்த செப்டம்பர் மாதம் வழிவகுக்க போகுதுன்றது தான் 100% உண்மை. அதுலேயும் குறிப்பாக புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி எந்த இடத்துல அடையிறாருன்னு பாருங்கள், உங்கள் லாபஸ்தானத்தில் அடையிறார். அப்போது இந்த புதனால் என்ன நடக்க போகுதுன்னா, ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீங்க. வெளிநாடு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சம்பள இன்க்ரிமெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு யாருக்கு இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக இந்த புதன் சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்து உங்களுக்கு சாதகமாக்கிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதே சமயம் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்திற்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே ஜாக்பாட் அடிக்குது. அது பெரிய லெவலில் அவார்ட், பெரிய லெவலில் சாதனைகளை படித்து எல்லாருமே உங்களை பற்றி போற்றி புகழக்கூடிய ஒரு காலகட்டமாக, நிறைய சாதனைகளை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷ சர்வீஸில் யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு சில ரெக்கார்டை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் இந்த சூரியன் ஆட்சி பெற்றதுனால கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசி என்பர்கள், நான் அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணுறேன், அரசு உத்தியோகத்திற்காக சில பரீட்சைகள் எழுதுகிறேன், ஆனால் இதுக்கு முன்னாடி அது ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டே இருந்தது, 1/2 மார்க் 1 மார்க் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் போயிட்டே இருந்தது நினச்சிங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான நேரம். இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு முழுமையாக வெற்றி அடையும். அதில் மாற்றமே இல்லை. அதே சமயம் இந்த சூரியன் 4ஆம் பாவத்தில் இருந்து 8ஆம் பார்வை 10ஆம் பாவத்தில் இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறார். உங்களுடைய 4ஆம் பாவன்றது உங்களுடைய சுகஸ்தானம். சுகம்ன்றது என்ன? உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த இடம். அப்போது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. குறிப்பாக சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுடைய இருதயம் சார்ந்த ரீதியில் பலவிதமான உபாதைகளை சந்திச்சிருப்பீங்க. அது நுரையீரல் வரைக்கும் கூட இருக்கும் சிலருக்கு. எப்படி உள்ளுறுப்புகளால் பாதிக்கப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். அப்போ ஆரோக்கிய ரீதியில் இருந்த நீண்ட நாள் பாதிப்பு தீரக்கூடிய ஒரு காலமாக
இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இன்னும் சிலருக்கு இந்த கால் முட்டை இந்த மாதிரியான ஜாயின்ட் சார்ந்த ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்த வக்ரச்சனையினால் குடும்ப ரீதியில் தேவையற்ற பிரச்சனைகளையும் குடும்பத்தை சார்ந்த உங்களுடைய பிள்ளைகளால் வீண் விரயங்களையும் இன்னும் சில இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு சிலர் ஆளாக இருப்பீங்க. தேவையற்ற செயற்கை சிநேகிதத்தினால அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாற்றி அதனால் அவங்க எடுத்த முடிவு இன்றைக்கி பெற்றோர்களை அவங்கள விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தவறுதலாக இருந்தாலும் அந்த முடிவை சுட்டி காட்டி அவங்களுக்கு நியாயம் எது, தர்மம் எது, உண்மை எது, பொய் எதுன்னு தெரியப்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைமையில் இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்டு உங்களுடைய வார்த்தைக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக நான் சொல்கிறது என்னென்னா, வைரக்கல் மாதிரி பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு உண்டான தேவைகளை உருவாக்கி அவங்க நல்ல பொசிஷனுக்கு வந்து அவங்க கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அளவும் நல்ல அறிவு, ஆற்றல், ஒழுக்கம் எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை தடையாகுதுன்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அமையப்போகுது திருமண முயற்சி. அப்போது டாப் லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்டு குடும்ப ரீதியில் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க. அதற்குண்டான வழிகள் உங்களுக்கு உருவாக போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுது. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு முயற்சியில் உங்கள் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லெவலில் கனெக்ட் ஆகும். நீண்ட நாள் முயற்சி எடுத்து எனக்கு தடை ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள். அது உடனடியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக எல்லாம் வர மாதிரி இருந்து திடீர்னு பார்த்தா எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. ஒன்றுமே புரியல, இங்கே இருக்கிறதா அடுத்தது எதை நோக்கி என்ன செய்யறதுன்னு தெரியல. இருந்த வேலையே பறி போகக்கூடிய அளவுக்கு சிலருக்கு பறி போயே இருக்கும். சிலர் வேலையில் சில டென்ஷனோடு செயல்பட்டு இருப்பீங்க. அப்போது விட்டவங்க பிடிச்சிடுவீங்க. விடக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்ற இடத்துல நிலைநாட்டிடுவீங்க. அதே நேரத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. கண்டிப்பாக சொல்கிறேன், விருச்சிக ராசி அன்பர்கள் பெரிய லெவலில் ஒரு நல்ல ஃபோக்கஸை உண்டாக்கி ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்பை உருவாக்கிடுவீங்க. கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் தீரப்போகுது. கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க பிரச்சனைகள் உட்காந்து பேசி தீர்வுக்கு கொண்டு வந்து மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குடும்ப சூழலை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால, இந்த கிரகங்கள் இவ்வளோ பலமான நிலைமையில் இருக்கிறதுனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிங்க. இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் செய்யணும்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து கடைசி நேரத்தில் காரணமே இல்லாத சில விஷயங்களால் பிரேக் ஆன ஒரு சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்க போகுது. இதில் சுக்கிரன் பலம் பெற்றதுனால கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெரிய லெவலில் இருக்குது. உச்சகுரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுறதுனால உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமை, உங்களுடைய பேச்சு எல்லாமே பெரிய லெவலில் பிரகாசமாக இருக்க போகுது. அப்போது எங்கே பேசினாலும் எதற்குரிய வேலைப்பாடுகளுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்தாலும் அது 100% சக்ஸஸ். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மூவ் பண்ணுங்கள். நீண்ட நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த குரு பார்வையினால் புத்திரபாகியம் கிடைக்க போகுது. அது மட்டும் அல்ல, 5ஆம் பாவாதிபதியை பார்க்கக்கூடிய கிரகத்தினால 100% அந்த மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா புத்திர காரகனாகப்பட்ட குரு பகவான் அவருடைய வீட்டையே பார்க்குறார். அதிபதியை அந்த அந்த குரு பகவான் காரகன் ப்ளஸ் அதிபதியாகப்பட்ட அவர் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது மிஸ் ஆகாது. இப்போ நீங்கள் தெய்வ ரீதியில் மூவ் பண்ணாலும் சரி, மருத்துவ ரீதியில் மூவ் பண்ணாலும் சரி, இது உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் எங்கள் இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான். இந்த கேது பகவானால் ஒரு நல்ல ஞானம், நல்ல அறிவாற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 10ல் கேது இருக்கும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னா, 100% இடமாற்றங்கள் அடையணும்னு நினைக்கிறவங்க இடமாற்றம் அடைவீங்க. அதே சமயம் இடமாற்றம் அடையிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இடமாற்றங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஆரோக்கியத்துக்கு தொந்தரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
கண்டிப்பாக ஆரோக்கிய விஷயத்தை அப்பப்போ பார்த்துக்கணும், உடம்பு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அந்த ஜுரம், ஃபீவர், கை கால் குடைச்சல், அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுறுப்புகள் ரீதியில் ஏதாவது ஒரு உபாதைகள் கொடுத்துரும். அது உங்களுடைய ஸ்டோன் உள்ளே இருக்குது, இதனால் வலி உபதிரவங்கள் தாங்க முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் அதை தவிர்க்கலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். அதனால் பயன்படுத்திக்கிங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மிக அவசியம். 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கலாம், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம். ஒரே பிரச்சனையை நீண்ட நாளாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு ஸ்தானாதிபதியை இன்னும் இருந்து அந்த பாதிப்பால் நீங்கள் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது நீங்கள் பார்த்தா அதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வழி கிடைச்சிடும். அதனால் ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை ஆராய்ந்து செயல்படுங்க, அது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.